ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கூட தோல் பிரச்சனைகளை சீர் செய்வது குறித்து தோல் மருத்துவர் சிவசங்கரி ஜெய்சங்கர் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். எஸ், எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு அவர் ஷோ. ஃபர்ஸ்ட், இந்த தோல் பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாகவே இந்தந்த காரணிகளால் வருது அப்படின்னா என்னென்ன காரணிகள் நீங்கள் சொல்வீங்க மேம்? 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளோட பாடி டைப்பு. நம்மளுக்கே நம்ம பாடியோட ரியாக்ஷன் பேட்டர்ன் ஒருத்தவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் ஒத்துக்கும், சில விஷயங்கள் ஒத்துக்காது. இன்னொன்று, நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டு. ஸோ அது நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டில் சிமெண்ட் ஒர்க் நடக்குதா, தண்ணி எப்படி இருக்குது, ஆல் தட் அது மேட்டரு. இன்னொன்று கிளைமேட்டு. ஸோ ரொம்ப சன்னியாக இருக்கிறது சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு ரொம்ப வின்டரில் ட்ரை ஆகுறது அலர்ஜி க்ரியேட் பண்ணும். ஸோ இது 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேம். இப்போ அவங்க பாடி பேட்டர்ன் அண்ட் சுற்றுப்புற சூழல் இது ரெண்டுமே இதுக்கு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு இது நிறைய தோல் பிரச்சனைகள் எளிதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்களை தவிர்த்தா இது வராமல் இருக்கலாம்? ஓகே, குழந்தைங்க பொறுத்த மட்டும் என்னென்னா அவங்களோட பாடி டெவலப் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு இதுவும் இன்னும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதுதான் இவங்க டைப்பு அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகலை இது வரைக்கும். அது ஆவரேஜாக ஒரு 10 to 15 இயர்ஸில் தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இம்யூனிட்டி, நம்ம எங்கே பிறந்திருக்கோம் அதை பொறுத்து ஈவன் மஸ்கிட்டோ பைட்டுக்கு நம்மளுக்கு அலர்ஜி இருக்கலாம், கொசு கடிக்கிறதுக்கு அவங்க ஜாஸ்தியாக அலர்ஜி ஆகலாம், ஆர் சன்லைட் ஒத்துக்காமல் போகலாம், ஸ்வெட்டுக்கு ரியாக்ஷன் வரலாம். ஸோ அவங்க எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்டிவாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இதனால் அப்படிங்கிற மாதிரி ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. மொத்தமாக அப்படி பொதுவாக அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒத்துக்கும், சிலவங்களுக்கு எதுவும் ஒன்றும் அலர்ஜியே இல்லாமல் இருக்கும். ஸோ ஒருத்தவங்களை பொறுத்து அது டிசைட் ஆகும். ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. டாக்டர், பொதுவாகவே நம்மளோட சாப்பாடு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் இந்த அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இந்த உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தோல் பிரச்சனைகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? உணவுப் பொருட்களால் ஏற்படுற தோல் பிரச்சனைகள், அந்த மாதிரி என்னென்ன உணவுப் பொருட்களால் வர வாய்ப்புகள் அதிகம், எப்படிலாம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டாக்டர்? ஓகே, உணவுப் பொருட்கள்னு வரும்போது மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷு, ப்ரானு, கிராபு, பேசிக்லி அந்த சீ ஃபுட்ஸ்னு சொல்கிற ஐட்டங்களோட அலர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற தன்மை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கடுத்து ரொம்ப காமனாக இருக்கிறது க்ளீனிங் ஏஜென்ட்ஸு. நம்ம ஸ்கின் க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரம் கழுவுறதோ, துணி துவைக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணலாம். அப்புறம் ஃபுட்டில் வேறு கிழங்கு ஐட்டம்ஸ் லைக் சேப்பக்கிழங்கு, சேனக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ்க்கு நிறைய அலர்ஜி ரிஸ்க்கு இருக்குது. இது போகவுமே ஒருத்தவங்களுக்கு சில விஷயங்கள் ஒத்துக்காதுன்னு இருக்குது. இன்னொரு ரொம்ப காமனாக இருக்கிறது நிலக்கடலை. ஸோ நட்ஸு, பேசிக்காக நட்ஸு, அதில் நிலக்கடலையோட ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்புறம் கத்திரிக்காய், முள்ளங்கி, இது எல்லாமே என்ன பண்ணுனாக்கா எல்லாருக்கும்லாம் அலர்ஜி க்ரியேட் பண்ணாது. ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த தன்மை இருக்கிற பட்சத்தில் இதை சாப்பிடும்போது வர்ற அரிப்பு தன்மை அண்டு அந்த அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கின் கண்டிஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்குது. அது அந்த அலர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹிஸ்டமின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ஹிஸ்டமின் ரிலீஸை இது எல்லாமே ஜாஸ்தி பண்ணி விட்டுறதுனால நம்மளுக்கு அலர்ஜி தன்மையும் அந்த அரிப்பு தன்மையும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே டாக்டர், நீங்கள் இந்த சீ ஃபுட்ஸ்னால நிறைய பேருக்கு அலர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. யூனிவர்சலாக நிறைய பேருக்கு இருக்க டவுட் தயிரோட ப்ரான்ஸ் சாப்பிடக்கூடாது, தயிரோட ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடக்கூடாது, இந்த காம்பினேஷன் சாப்பிட்டாலே இந்த வெண்தேமல் இல்லை நிறைய அலர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? தயிரோட தயிரோட உள்ள காம்பினேஷன் மேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ரானு, ஃபிஷ் ஃப்ரை தான் அங்கே மேட்டர். வெறும் தயிரால் அவ்வளோலாம் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அது நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் சரி, இன்ஃபேக்ட் ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நாளாக அந்த ஒரு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இப்போ ரீசன்ட் தியரின்னு பார்த்திங்கன்னா நம்ம கட் மைக்ரோபியோம் பற்றி நிறைய பேசுகிறோம். ஸோ நம்மளோட இன்டெஸ்டைனில், குடல்களில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை கூட்டினோனாலே பாதி அலர்ஜி தன்மை, நம்மளோட அந்த தன்மையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால தான் இந்த அலர்ஜி இந்த ஜெனரேஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பார்க்குறோங்கிறதும் அதனால தான் சொல்கிறோம். நம்ம புளிக்க வச்சது சாப்பிட்றது கிடையாது. ஸோ அந்த ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறதே இல்லாததுனால தான் நம்மளுக்கு அலர்ஜி ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ தயிர் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணாது. அது கூட என்ன சாப்பிட்றோங்கிறது தான் அலர்ஜி க்ரியேட் பண்ணும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி
நிகழ்ச்சியில் முதல் காலர் யார் எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். என் பேர் வி மோகன், பிரசவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். வணக்கம். எனக்கு வந்துமா இந்த 2 தொடைக்கு நடுவில் கண்ணங்கரைன்னு இருக்குமா. டெய்லி வெந்நீர் போட்டு கழுவுறேன், சோப் போட்டு கழுவுறேன். டாக்டர் இங்க பார்த்து ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்தாங்க, பேர் மறந்துடுச்சு எனக்கு. அது போகும், அது போக மாட்டேங்குதுமா. ஒரு இது 10 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் அளவுல 2 பக்கமும் இருக்குமா. அது பர்மனண்டா இருக்குமா, போயிடுமாமா? அது வெறும் கருப்பா மட்டும் தான் இருக்கா, இல்ல அப்பப்போ ரெட்டாவும் ஆகும் அந்த மாதிரிங்களா? இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை. டெட்டிஸ் கருப்பா தான் இருக்குது. அழுக்குன்றாங்க, நான் அழுக்கு போக மாட்டேங்குது. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து எது என்னன்னாக்கா ஃப்ரிக்ஷனல் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் நடக்கும்போது வாக்கிங் போகிறீங்க அந்த மாதிரி, இல்லை ட்ரெஸ்ஸு வியர் பண்ணுறது, அது வந்து ஒரு தொடையும் இன்னொரு தொடையும் திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக உரசிட்டே இருக்கிறதுனால வர பிக்மெண்டேஷன். நம்மளுக்கு தொடை உள்ளே இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ திரும்பி திரும்பி அது உரசும் போது அதனால வர பிக்மெண்டேஷன் மாதிரி தான் இருக்குது. மெயினாக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி நடக்கிற சமயங்களில் நம்ம ஷார்ட்ஸு, ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் போகும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னாக்கா இருக்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல இன்னும் ஜாஸ்தி ஆகாமல் முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இருக்கிறத சரி பண்ணும்போது திரும்பி உங்களுக்கு வராமல் இருக்கும். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். மேம், இப்போ வந்து இந்த தொடைகளுக்கு இடையே வந்து இந்த மாதிரி கருப்பாக வருது அப்படின்னு சொல்லும்போது, பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் நிறைய பீரியட் பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு யூஸ்வலாகவே நிறைய பேருக்கு ஆக்சுவலி அந்த இச்சிங், அந்த ஒரு பிளாக் ஆகிறது அப்படின்னு இருக்கு. சரி, அவங்களுக்கு இதை தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி? மெயினாக வந்து என்னன்னா டைப் ஆஃப் பேட்ஸ், என்ன பேட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை நம்ம மாற்றுறோம். ஸோ பேட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பத்தாது. ஸோ நம்மளோட இன்னர்ஸையும் சேர்த்து ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம அது வெட் ஆகுதோ இல்லையோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோன்னா பெட்டர். அண்ட் எப்படி நம்ம பாப்பாவுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்த முதல்ல ட்ரை ஆக்கிட்டு அந்த பவுடர் ஒரு ரேஷ் க்ரீம் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம திரும்பி ரீஅப்ளை பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளும் பீரியட்ஸ் டைமில் அந்த 3-4 டேஸ்க்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்கு எதர் டஸ்டிங் பவுடர் மாதிரியோ இல்லை அந்த இடத்த முதல்ல ட்ரை பண்ணணும். ஏதோ டிஷ்யூ வச்சோ இல்லை டவல் வச்சோ ஒரு பேட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேடை சேஞ்ச் பண்ணும்போது அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்போதும் நம்மளால் அதை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே மேம். இன்னொரு ஜென்ரலான, நீங்கள் இப்போ கூட அவங்க கிட்ட கேட்டீங்க ரெட்டிஷ் ஆகுமாம்ல, படர் தாமரை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருது. நிறைய கையில் காலில் அந்த வேர்வை அதிகமாக சுரக்கக்கூடிய இடங்களில், படரக்கூடிய இடங்களில் இது வந்து வரக்கூடிய காரணங்கள் என்ன மேம்? என்னென்ன விஷயங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே சில பேருக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போவே நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம், நம்ம அப்போவே ட்ரீட் பண்ணிட்டோம்னா அதை பெருசாகாமல் அதை வந்து நம்ம தடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணலாம்? மெயினாக படர்தாமரையை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நீங்களாக போயிட்டு க்ரீமை போட்டு வாங்கி போடாமல் இருந்தாலே நீங்கள் ஸ்கின்னுக்கு பண்ணுற பெரிய உபகாரம் அது. நிறைய பிரச்சனை வந்து அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணும்போது தான், நீங்களாக மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயினாக படர்தாமரையை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ மெயினாக அது ஒரு ஃபங்கஸ்னால் வருது. அந்த ஃபங்கஸுக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேர்வை அண்ட் ஈரத்தில் ஊறி போகிற நம்மளோட ஸ்கின்னை சாப்பிட்டு தான் வளருது. ஓகே. ஸோ ஆப்வியஸாக நாங்கள் வந்து ஃபங்கஸை கொல்ல முடியும், பட் ஃபங்கஸ்க்கு சாப்பாடு போடாமல் நீங்கள் தான் இருக்கணும். ஸோ அந்த ஏரியாவை ட்ரையாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சைடில் வந்துட்டு அந்த ஒரு 2 டைம் குளிச்சுக்கிறது, ஒரு 3 தடவை ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது, டைட்டாக சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் அந்த லெக்கின்ஸ், அடிக்கடி லெக்கின், ஜீனு, சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு, இந்த நம்ம இப்போ சொன்ன மாதிரி மாதவிடாய் காலங்களில் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேடை இன்னர்ஸோடு சேர்ந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது. லேடிஸ்க்கு ஒரு டைம் ரெஸ்ட் ரூம் போன அப்புறமுமே நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த நல்ல க்ளீன் பண்ணிவிட்டு, க்ளீன் இன் த சென்ஸ் வெறும் அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணிக்கிறது. உங்களோட துணிகளை தனியாக வெந்நீரில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணும்போது அந்த ஃபங்கஸ் அந்த இடங்களில் இருக்கிறத நம்ம திரும்பி இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஃபங்கஸை பொறுத்த மட்டும் என்னென்னா, எல்லாரும் பண்ணுற தப்பு வந்து
அந்த ஒரு 2 வாரம் க்ரீம் போடுவாங்க, சரியானவொடனே விட்டுருவாங்க. திரும்பி ஒரு 3 வாரம் கழித்து திரும்பி வரும், திரும்பியும் ஆரம்பிப்பாங்க. அந்த அந்த விட்டு 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 ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து காமிக்கிறதுக்கு எந்த கூச்சமும் பட வேண்டாம். எல்லா டாக்டர்ஸும் அதுக்கு தான் இருக்கும். ப்ராப்பரான டாக்டராக பார்த்து ப்ராப்பரான க்ரீம் போட்டோன்னா நம்மளால் கண்டிப்பாக அதை மட்டும் 100% கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். இது செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறதோட இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு 10 ஃபங்கஸ் கேசஸ் பார்க்குறோன்னா, உங்களுக்கு முன்னாடி அந்த ஃபங்கஸ் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு 10 பேரை ட்ராக் பண்ணி போனோன்னா அரவுண்டு 6 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டே முடிச்சிருக்க மாட்டாங்க. மோர் தேன் தட் அவங்களாம் இந்த மாதிரி செல்ஃப் மெடிகேட் பண்ண அந்த ஃபங்கஸ் வந்து அந்த மருந்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு அது லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இந்த பழத்தாமரைக்குள்ள ஃபங்கஸ் மட்டும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. நீங்கள் ஒரு தடவை கொடுக்குற மருந்தை அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது அதுக்கு எப்படி எஸ்கேப் ஆகணும்னு அது படிச்சுக்கும். ஸோ நம்மளால் சேம் மெடிசின்ஸை அதனாலேயே 2-3 மெடிசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது அது ஒர்க்கே ஆகிறதில்ல. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் வேலை செஞ்சதோ இப்போ நாங்கள் அதை ஃபஸ்ட் லைனாக எங்களால் யூஸே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் அதை யூஸ் பண்ணி அந்த ஃபங்கஸ் அதுக்கு பக்கத்தில் கூட வர முடிய மாட்டேங்குது. ஓகே மேம், ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. அடுத்த காலர் வணக்கம். ஓகே, உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 29860038, 2952055554. வணக்கம். வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கொஸ்டின் மேம் கிட்ட கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம். அதாவது இந்த ஐப்ரோஸ்ல எல்லாம் பொடுகு, அப்புறம் தலையில எல்லாம் பொடுகு வருதுல்ல, அது எதனால? ஓகே, உங்களோட வயசுங்கம்மா? என்னோட வயசு வந்து 28. ஓகே ஓகே, ஃபைன். ஸோ பொடுகு வந்து எப்படின்னாக்கா, எப்படி சிலவங்களுக்கு தான் பிம்பிள் வருமோ அது மாதிரி சிலவங்களோட ஸ்கின் டைப்புக்கு அந்த பொடுகு வர்றதுக்கான தன்மை இருக்கும். ஸோ தன்மையை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ பட் வந்த விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஈஸ்ட் வந்து அந்த உங்கள் ஸ்கேல்ப்லையும் உங்களோட ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ, ஐப்ரோஸு, ஸ்கேல்ப்பு, காது பின்னாடி அந்த இடங்களில் அந்த எண்ணெய் சுரக்கிறத சாப்பிட்டு தான் அது வளரும். ஸோ அதனால தான் அது அந்த ஏரியாஸில் ரொம்ப காமனாக இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த ஈஸ்ட்டை டெஸ்ட்ராயே பண்ணோன்னா கூட திரும்பி நீங்கள் அது உங்கள் ஸ்கேல்ப்பை தேடி எப்படியாவது வந்து சேர்ந்துடும். அதனால வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை அந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூஸாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்மளால். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம், யார் எங்கிருந்து? திருப்பத்தூர்ந்து வீரமணிங்கம்மா. வீரமணி சார், மேம் கிட்ட உங்கள் கொஸ்டின் கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து இந்த கொசு கடிச்சிட்டாக்கா கையெல்லாம் ரொம்ப அப்படியே அகலமா வீங்கி போகுது. நம்ம அதனால அதை கனவு எடுக்கிறதுல அப்படியே கீரையெல்லாம் ரத்தம் வந்துடுது, அப்புறம் புண்ணாயிட்டு அப்புறம் கருப்பா வந்துடுது. அந்த வீங்கிறதும் இந்த கருப்பு ஆகிறதும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. அதாவது இதில் வந்து நம்மளுக்கு மெயின் இஷ்யூ வந்து உங்களுக்கு கொசு கடிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்கின்னு அலர்ஜி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தன்மை இருக்க தான் செய்யுது. அதனால் ஃபுட் ஐட்டமும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப் ஸ்டைலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது போக இந்த கருப்பு வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல அந்த கொசு கடிக்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுல்லாகவே கொஞ்சம் கவர்டாக கிளாதிங் போட்டுக்கிறது. அந்த வர்ற சமயத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுங்கிறதுக்கு க்ரீம்ஸ் இருக்குது, மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் ப்ராப்பராக டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரொடெக்டிவாக கிளாதிங் வந்து கொஞ்சம் நீளமாக கவர் பண்ணிக்கிற மாதிரி போட்டுக்கணும் எப்போவுமே. ஓகே டாக்டர், இந்த கிளாத்திங் பற்றி சொல்லும்போது மழை காலத்துக்கு இந்த மாதிரி துணிகள் போடுறது, கோடை காலத்தில் நம்ம போடுறது, இந்த மாதிரி பர்டிகுலராக நம்மளுக்கே நம்ம முன்னோர்களே சீசனுக்கு இந்த மாதிரி கிளாத்ஸ் போடுங்க அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே டைட்டாக ஜீன்ஸ் போட்டுக்கிறோம், லெகின்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல் சேஞ்சுனே சொல்லலாம். இந்த மாதிரி உடை மாற்றுறதுனால எந்த மாதிரி அலர்ஜிஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமே படத்தாமரையோட இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ ஆஃப் லேட் நம்ம நிறைய பார்க்குறதுக்கு ரீசனே அந்த ஜீனு, லெக்கின்னு, பப்ளிக் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸு.
ஓகே ஓகே. ஏன்னா அதெல்லாம் தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனு. பேசிக்காக அந்த இடங்கள்ல அந்த கிருமிகளும் இதுவும் நல்லாவே வளரும். நம்ம வேர்வை அந்த இடங்கள்ல தங்குறதுனாலேயே நிறைய அலர்ஜிஸும் அந்த இடத்துல ரொம்ப காமனாக வருது. ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே சொல்கிறது லூஸாக காட்டனாக ப்ரீதபிளாக கிளாத்ஸ் வியர் பண்ணிக்கிட்டோன்னா, வேர்வை நம்ம இடங்கள்ல தங்காமல் பார்த்துக்கிட்டோனாலே மோர் தேன் எனஃபாக இருக்கும். ஓகே டாக்டர். அண்ட் இந்த டேண்ட்ரஃப் பற்றி சொல்லும் போது இந்த காதுக்கு பின்னாடி அதனால் ஆயிலி செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கும்போது நிறைய இருக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நம்ம அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நிறைய பேர் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? இப்போ டேண்ட்ரஃப் நிறைய இருக்கும்போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லதா? அதாவது நான் எப்பவும் யூஸ்வலாக சொல்கிறது வந்து டேண்ட்ரஃப் பர்சன்ஸுக்கு கோகோனட் ஆயிலுங்கிறது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாடு மாதிரி தான். நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணாலும் சரி, ரொம்ப நிறைய காலையில் சாயங்காலம்ன்ட்டு சலன்னு அப்ளை பண்ணால் ரெண்டுத்துலேயுமே வந்து ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு 2 days ஒன்ஸு ஒரு 1 ml 2 ml, அதுவுமே ஹேருக்கு மட்டும். ஏன்னா ஹேருக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வேணும். ஸ்கேல்ப்புக்கு வந்து நம்ம செக்ரீட் பண்ணுற ஆயிலே மோர் தென் இனஃபாக இருக்கும். அதுக்கு வந்து அடிஷ்னலாக தேவையில்லை. சில பேருக்கு ஸ்கேல்பே ட்ரையாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ட்ராவாக அந்த ஆயில் அப்ளை பண்ணுறது தப்பும் கிடையாது. ஹேருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும். அது சீரமாக இருந்தாலும் ஓகே, இல்லை கோகோனட் ஆயில்னாலும் ஓகே. பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ரொம்ப நிறையவும் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டேண்ட்ரஃபும் அதே தான். டேண்ட்ரஃப் ஸ்கேல்பில் தான் வரும் மோஸ்ட்லி, ஹேர் கீழே வரப்போகிறதில்ல. ஸோ டேண்ட்ரஃப்லேயும் நம்ம ரொம்ப நிறைய அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த ஸ்பிளிட்டன்ஸு, அப்புறம் வந்து இந்த புழு வெட்டணும், ஒரு அங்கங்கே முடி அப்படியே பேட்சாக இதுவாயிரும். சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி அப்படியே அந்த டேண்ட்ரஃபே ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்குது டாக்டர்? என்ன இது உடனே போய் டாக்டர் அணுகிறது தான் பெட்டர் சாய்ஸ்? ஆமாம், கண்டிப்பாகவே. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக டேண்ட்ரஃப்னு முடிச்சிடுறோம். ஆனால் டேண்ட்ரஃப்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு மிஸ்கான்செப்ஷனு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பட்டையாக ஃப்ளேக்ஸ் மாதிரி வர்றது வந்து சொரியாசிஸோட ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம். ஸோ சொரியாசிஸுங்கும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு நார்மலாக செட்டில் ஆகும். எல்லாருமே அந்த கீட்டகனசோல் ஷாம்பு போட்டு எனக்கு சரியாகலன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. கீட்டகனசோல் டேண்ட்ரஃப்க்கு ஒர்க் ஆகும், இதுக்கு ஒர்க் ஆகாது ஆப்வியஸாக. அதே மாதிரி ஸ்பிளிட்டன்ஸ் ஏன் வருதுனாக்கா நம்மளோட ட்ரை ஹேர் தான். ஸோ நம்மளுக்கு ஹேருக்கு ப்ராப்பராக மாய்ஸ்சரைசர் வைக்கல, ஈஸியாக டேமேஜ் ஆகுது. என்ன ஹேருக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதை பொறுத்து நம்மளுக்கு ஸ்பிளிட்டன் வரும். புழுவெட்டுன்னு வரும்போது அது கைண்ட் ஆஃப் எப்படின்னா, நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் ஃபார் சம் ரீசன் வெளியேருந்து வர பாக்டீரியா வைரஸ்ன்னு நினச்சி நம்ம ஹேரையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட இன்ஹரண்ட்டாக இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் அது. வெளியேருந்து எதுவும் அதை க்ரியேட்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்களோட கிட்டத்தட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா பேஷண்ட்ஸ்க்கு கைண்ட் ஆஃப் ஒரு கிளிச் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோக்ராமிங் டிஃபெக்ட் மாதிரி. அதுக்கு திடீர்னு இது பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஏனோ அது ஹேர் தான் நம்ம டார்கெட்னு நினச்சிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்லுவோம் அந்த புழுவெட்டை. அது வந்து கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் ஆல்சோ. ட்ரீட் பண்ணோன்னா அந்த இடத்துல அடியில் இன்னும் ரூட் இருக்க தான் செய்யும், பட் ரூட்லேருந்து வளர தான் விடாது. நம்மளோட அணுக்கள் தான் அதை வளர விடாமல் தடுக்கிறது. ஸோ அந்த அணுக்களை கேர் பண்ணிக்கிட்டோன்னா அதுலேருந்து நல்லாவே ஹேர் க்ரோத் கொடுக்க முடியும். ஓகே டாக்டர். ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது வரை திடீர்னு பயந்துருவாங்க இல்லையா? அது பார்த்த உடனே லேடிஸ் வந்து அளவே ஆரம்பிச்சிருவாங்க, ஃப்ரண்ட்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அது வந்து பியூர்லி அந்த ஃபுல்லாகவே கியூரபிள், கம்ப்ளீட்லி கியூரபிள். சூப்பர். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கும் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு லிசனர் நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் அப்படின்னு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து சுந்தர் பேசுறேம்மா. உங்க கொஸ்டின் கேளுங்க சார். ஒண்ணும் இல்லம்மா, இப்போ வேர்வையினால ஓகே, உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் ஒரு மாதிரி தழும்பா இருக்குமா? அங்கங்க இல்ல, ஒரு சில இடங்கள்ல திட்டா அடி வயித்துல இருக்குமா? வேர்வையினால அடி வயித்துல திட்டா தழும்பு மாதிரி தழும்பா, அதாவது நம்ம சொரிஞ்சோம்னா அந்த மாதிரி தழும்பா வருதுமா? அது வேர்வை அதிகமா சொரிக்கிறதுனால அந்த இடத்துல சொரியும்போது சைஸ்ல வருது. ஓகே ஓகே, தட்டையா வருதுங்களா? அந்த எறும்பு கடிச்சா எப்படி வரும் அந்த மாதிரிங்களா? அது மாதிரி தான். ஓகே ஓகே. இது வந்து அட்டிகேரியான்னு சொல்லுவோம். யூஸ்வலாக என்னன்னா நீங்கள் சொல்கிறது வந்து டிப்பிக்கலாக ப்ரெஷர் அட்டிகேரியான்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அதாவது கை அந்த தோலில் எங்கே அழுத்தம் ஜாஸ்தி இருக்கோ, இப்போ நீங்கள் பேண்ட் கட்டுறோமோ, பேண்ட் போடுற இடம் இல்லை டைட்டாக நீங்கள் ஷர்ட்டு போட்டிருக்கீங்க, அப்போ அந்த அந்த அழுத்தத்தை நீங்கள் ரிலீவ் பண்ணும்போது, நார்மலாக பேண்ட்டை கலட்டுறீங்க, அடுத்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல திரும்பி தட்டையாக வர ஆரம்பிக்கும். அதுவும் வந்து உங்களோட தன்மைனால் வர்றது தான்.
ப்ரிவென்ஷன் வந்து நீங்கள் அந்த அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அதில் நம்ம ப்ரிவென்ஷனுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே டாக்டர், கண்டிப்பாக அது அந்த ப்ரிவென்ட் பண்ணிட்டாலே அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வாயிடும். மேம், நம்ம டைரெக்டாக வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். சொல்லுங்கள் சார். மேம், நான் கொரட்டூர்லேருந்து சதீஷ் பேசுகிறேங்க மேம். ஓகே. எனக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்கு. ஓகே. லைக் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா மேம்? நான் அந்த மினாக்சில் சொல்யூஷன் எவ்வளோ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் மெனி இயர்ஸ் யூஸ் பண்ணேன். என்னோட ஏஜ் இப்போ 40 ஆகுது. ஓகே. நான் அதுக்கப்புறம் டூரிங் தி லாங் கோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அது யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. சரி லைக் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா மேம்? ஃபேமிலியில் வேற யாருக்கும் இருக்குங்களா? மேம், ஃபாதருக்கு இருக்கு மேம். பட் அவரு கூட லைக் ஏர்லியா அவ்வளவு விஷுவலைஸ்டா இல்ல மேம். பட் ஏஜ் ஆஃப் 55க்கு மேல தான் லைட்டா அவருக்கு இருந்துச்சு. சரி. பட் அவரோட எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு மேம். ஓகே ஓகே. இதில் வந்து என்னன்னாக்கா, நீங்கள் பேட்டர்ன் ஹேர் லாஸ்னால் என்னங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாங்கிறது நம்மளோட ஜீன்னாலேயும் ஹார்மோன்னாலேயும் வர விஷயம். ஸோ நம்ம ஜீனும் ஹார்மோனும் என்ன பண்ணுனாக்கா, நம்ம ஹேரை வந்து அதோட க்ரோத் ஃபேஸ் ஃபுல்லுத்துக்கும் வளர விடாமல் ப்ரீமெச்சோர்டாகவே ஷெட் ஃபேஸுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது புஷ் பண்ணி ஸோ புது ஹேர் வர்றதும் ஃபுல் க்ரோத் ஃபேஸில் இருக்காது, திரும்பி புஷ் பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு சைக்கிள் முடிஞ்சு புது ஹேர் வர்றது ரொம்ப தின்னாயிட்டே போயிட்டு ஒன் ஃபைன் டே காணாமல் போயிடும். அதுதான் வந்து பேட்டர்ன் ஹேர் லாஸ். அது ஏன் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்கிறோன்னாக்கா, அந்த பர்டிகுலர் எம் பேட்டர்ன் பின்னாடி அந்த உச்சந்தலையில் மட்டும் குறையிறது, அதை வச்சு தான் அதை பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த இடங்களில் அந்த ஜீனுக்கும் ஹார்மோனுக்குமான ரிசப்டர்ஸ் வந்து அந்த இடங்களில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் பேட்டர்னில் ஹேர் லாஸ் நடக்குது. ஸோ இதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஜீனும் ஹார்மோனும் எவ்வளோ வீரியத்தோடு இருக்குதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்ன மினாக்சிடிலாக இருக்கட்டும், இல்லை பிஆர்பி, ஜிஎஃப்சி எதுவாக இருந்தாலுமே நம்ம ஜீனையோ ஹார்மோனையோ போய் நம்ம கண்ட்ரோலே பண்ண போகிறதில்ல. அந்த ஜீனும் ஹார்மோனும் அந்த ஹேருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் தான் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு மினாக்சிடிலும் இதுவும் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு தான் அந்த நியூட்ரலைசேஷனும் நடக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட ரிசல்ட் தெரியலனா உங்கள் ஜீனும் ஹார்மோனும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஜீனை வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, அது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி இருக்காது, ரெகுலேட்டர் ஸ்விட்ச் மாதிரி. ஸோ ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி ஸ்பீடு 1லேயும் இருக்கலாம், ஸ்பீட் 0லேயும் இருக்கலாம், 5லேயும் இருக்கலாம். ஸோ ஒரு ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் 0ல் இருந்தது, டக்குன்னு ஸ்பீடு 3க்கோ 4க்கோ போகும்போது அந்த ப்ரொக்ரெஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ மினாக்சிடிலால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு வேறு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னுமே 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் மினாக்சிடில் கண்டிப்பாகவே விடக்கூடாது. மினாக்சிடில் நீங்கள் ஒரு டைம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாகவே லைஃப் லாங் கண்டினியூ பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த சைடில் இருக்கிறத கிட்டத்தட்ட ஸ்லோ மோஷன் ஒரு பாஸ் பட்டன் மட்டும் தான் அமுக்குறோம். நம்ம அந்த ஜீனையோ ஹார்மோனையோ நம்ம கரெக்டே பண்ணலை. ஓகேங்களா? ஓகே ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, நான் நங்கநல்லூர்லேருந்து பானுன்னு பேசுகிறேன். பானு மேம் கிட்ட உங்கள் கொஷின் கேளுங்க. வணக்கங்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு இந்த செப்பல் போட்டு வந்து காலில் வந்து இது மாதிரி வந்திருக்கு. செப்பல் போட்டோம்னா புது செப்பல் கடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துருக்கு. அதுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம்? ஓகே ஓகே. உங்களுக்கு மெயினாக வந்து அந்த செப்பல் எந்த மெட்டீரியல்னால ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த அலர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் உடனே செப்பலை மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஒத்துக்கலங்கிறது தான். அது போக வந்து அந்த அழுத்தத்தினாலையும் நம்மளுக்கு அந்த திரும்பி உரசுறது மூலமாகவும் நம்மளுக்கு அலர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ மெயின் விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது. அதை தாண்டி க்ரீமு, டேப்லெட்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ சிவியராக இருக்குங்கிறத பொறுத்து ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு மாறுபடும். ஆக்சுவலாக இந்த செப்பல் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மேம் இந்த ஃபிங்கர்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸ்லிப்பர்ஸ் அவங்களுக்குனே தனியாக யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி அலர்ஜிஸ் அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக வருது? அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் வந்து கொஞ்சம் செயல் இழந்துரும். பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த ஒரு டயபெட்டிக் கிளினிக்கில் ஃபாலோ அப் பண்ணும்போது அந்த நியூரோபதியோட லெவல் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு
நம்மளுக்கு நார்மலாக ஹீட்டையும் கோல்டையும் அந்த அழுத்தத்தையும் நம்ம நர்வ் வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தி இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உட்காந்துப்போம், இல்லை நடைய மாற்றிக்குவோம், இல்லை ஸ்லிப்பர்ஸ் வியர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகிறது அவங்களுக்கு வீக் ஆயிரும் பேசிக்கலி. ஸோ அதனால அவங்கள மீறி அவங்களுக்கு அந்த இடத்துல அழுத்தம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத மீறியும் அவங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த இடங்களில் போகிற பிளட் சர்க்குலேஷனும் கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்கும். அதனாலேயும் அவங்களுக்கு அந்த ஹீலிங் டிலே ஆகிறதுக்கு ரீசனும் வந்து அதுதான். ஓகே டாக்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த படுக்கையில் இருக்கிற பேஷண்ட்ஸ், இந்த வயசானவங்க, இல்லை நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்களே கூட சில பேருக்கு கால் கை இதுவாக இருக்கும் போது அவங்க வந்து படுக்கையிலே இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் வந்து பெட் சோர் வரும், படுக்கை புண் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து வராமல் தடுக்கலான்னா என்ன விஷயங்கள் ப்ரிகாஷனாக பண்ணலாம்? இல்லை வந்துருச்சு அப்படின்னாலும் இது ரொம்ப அதிகமாகாமல் தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஓகே, பெட் சோருக்கு ஆக்சுவலாக மெடிக்கலி இன்னொரு பேரே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சோர்ஸ் தான். ஸோ எந்த இடங்கள்ல அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும், ஸோ எலும்பு வந்து எங்கே கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது, எங்கே உரசுற மாதிரி இருக்குது, அந்த இடங்கள்ல தான் இது ரொம்ப ரொம்ப காமனாக வரும். ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே இடத்துல அழுத்தம் ஜாஸ்தியாக ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்பப்போ அவங்கள வேறு வேறு பொசிஷனுக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கிறது. அண்டு அவங்க படுக்கிற இடத்த வந்து அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது. கொஞ்சம் நேரம் படுத்திருக்காங்கன்னா அப்புறம் உட்கார வச்சுக்கிறது, ஒரு சைடில் தான் படுத்திருக்காங்கன்னா இன்னொரு சைடுக்கு பரட்டி விட்டுக்கிறது. இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் யோசிச்சோன்னாக்கா இந்த பெட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஏர் பெட்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து அந்த அழுத்தத்தை அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து மாற்றி கொடுத்துக்கும். ஸோ முடியும்னா அந்த மாதிரியுமே நம்ம பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக விடாமலும் இருந்துக்கிறது. ஸோ ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணும்போதும் அந்த அழுத்தம் வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் கம்மியாகும். ஓகே டாக்டர், அதே மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதை க்ளீன் பண்ணிட்டு இந்த மெடிசன் பண்ணிட்டு இருக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் குமாரி பேசுறேன் மேடம், கோணிமேட்டிலிருந்து. ஓகே டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மரு வருதுங்க மேடம். இப்ப முகத்துல வருது, சைட்ல வருது, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா மரு வந்து நிறைய வருது. ஆமா, முட்டை முட்டையா வருது பாத்தீங்களா. அந்த மரு எதனால மேடம் வரும்? அப்புறமா வந்து இது அவாய்ட் பண்ண முடியுமாங்க? ஓகே, உங்க வயசுங்க சார்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 60 வயசு ஆகுது மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் அடி பாட்டது பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பா வருது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எதனால வருது மேடம்? ஓகே ஓகே ஃபைன். அந்த மரு வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டைம் கண்டிப்பாக ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இருக்கும். அது இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனில் வரதுக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அது கைண்ட் ஆஃப் ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த டெண்டன்சியே இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் 10 வருஷமாக ஒரே இடத்துல ஒரே சைஸில் இருந்திருக்கும். திடீர்னு சைஸ் கூடும், புது லீஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வந்து பெருசாக இது வரைக்கும் ஸ்டடி பண்ணல. ஒன்று நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது என்னென்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கோ இல்லை ஈவன் சுகர் இன்னும் வரலை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய புதுசாக வரலாம். நீங்கள் கால் வெடிப்பு சொன்னது வந்து தண்ணியோட கான்டாக்ட் நிறைய இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வெடிப்பு வரதுக்கான தன்மையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். அது மாய்ஸ்சரைசருங்கிறது இந்த ஃபேன்சியாக மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கிறது தான்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது கூட ஓகே தான். டெய்லியும் நைட் தூங்க முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுத்தோனாலே மைனராக இருக்கிறத அதுவே கரெக்ட் பண்ணிடும். ஓகே மேம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, மாதவத்திலேருந்து நித்யா பேசுகிறேன். நித்யா மேம் கிட்ட கொஸ்டின் கேளுங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். என் பையனுக்கு வந்து பொடுகு இருந்து முடியெல்லாம் கொட்டுது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, என் தம்பி பொண்ணுக்கு புழு விட்டு இருந்து முடி எல்லாமே கையோட வந்து இதாவே இருக்கு, முட்டை மாதிரியே இருந்தது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப திருப்பி இது பண்ணா வருமா என்னங்கிறத கேட்டேன். ஓகே, வயசுங்கம்மா? ஆக்சுவலி கட் ஆயிடுச்சு மேம். ஓகே ஃபைன்.
ஸோ பொடுகும் புழுவெட்டும் ஆல்ரெடி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். சில டைம் அந்த புழுவெட்டுன்னு அவங்க சொல்கிறது வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று அலோபேஷியா யூனிவர்சாலிஸ்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னாக்கா தலைமுடி மட்டும் இல்லாமல் ஐப்ரோஸ்லேருந்து பாடி ஹேர்லேருந்து எல்லாமே அந்த இம்யூனிட்டி வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக, நம்ம முன்னாடி அந்த புழுவெட்டுவே அதானே சொன்னோம், நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் நம்ம ஹேர் ரூட்டையே அட்டாக் பண்ணுறது தான். ஸோ அந்த அட்டாக் பண்ணுறது வந்து நம்மளோட தலைமுடியை மட்டும் இல்லாமல் பாடியில் எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ எல்லா இடங்களையுமே அட்டாக் பண்ணுறது தான் அந்த இது. அது எங்கெங்கே அட்டாக் பண்ணுதுங்கிறத பொறுத்து ஒரு பேர் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல் பாடி ஹேரும் அஃபெக்ட் ஆகும்போது ப்ராபப்ளி நம்மளுக்கு அப்ளை பண்ணுற லோஷனை அது பத்தாது. ஆப்வியஸாக டேப்லெட் மாதிரி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இது வரும். இன்னொரு பெரிய இது என்னன்னாக்கா, இப்போ நம்மளோட ஓன் இம்யூனிட்டி தான் இங்கே இன்வால்வ்டுங்கிறதுனால அதை போய் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இப்போ ஒரு பாக்டீரியா வைரஸ்னால் அதை கொன்னதோட ட்ரீட்மெண்ட் முடிச்சிடலாம். இங்கே நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்களே இன்வால்வ்டுங்கிறதுனால அதை காம் டவுன் பண்ணுறதுக்கும் ஒரு பேலன்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கும் தான் ட்ரை பண்ணும். அதனால டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, ரெஸ்பான்சிவ் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிலேடாக இருக்கும். ஓகே டாக்டர், நான் வந்து கொஸ்டின் கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு தான், பட் லிசனர்ஸ் வந்து ஷோ முடிய போது நான் பேசியாலும் நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், யாருங்கிறது? நான் நரேன் ஸ்ரீஹரி, என்னுடைய வயசு 46. ஓகே. எனக்கு ஒரு 5 வருஷமாவே ஒரு பிரச்சனை அப்பப்போ போது வருது. என்னன்னா ஒரு இடம் அரிக்குது, அது அப்படியே ஒரு அட்டிகேரியான்னு சொல்றாங்க. பட் நான் மைக்ரோடாக்ஸ் எல்பி எடுக்கிறேன், அப்புறம் ஹெட்ரஜான் டேப்லெட் எடுக்கிறேன், லிவோசெட்ரிசின் டேப்லெட். இது ஒரு 15 நாள் எடுத்தா போகுது மேடம். திரும்ப ஒரு மாசத்துல வந்துட்டு இது ஏதோ கலர்டு ஃபுட் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே. இதுவே எனக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிடுது எனக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அட்டிகேரியா மாதிரி தான் இருக்குது. அந்த மைக்ரோடாக்ஸ் எல்பிஎக்ஸ் ப்ராப்பர் சூப்பர்விஷன் இல்லாமல் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது பயங்கரமான ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கு. வித்தவுட் சூப்பர்விஷன் எடுத்துக்காதீங்க. டாக்டர் கன்சல்டேஷனோடு எடுத்துக்கோங்க. லிவோசிட்ரசின் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அட்டிகேரியாங்கிறது ஒருத்தவங்களோட பாடியோட தன்மை. ஸோ நம்ம இப்போ முன்னாடி சொன்ன அதே ஃபுட் ஐட்டம்ஸ் தான், சீ ஃபுட்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அதாவது ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை ஸ்கின்ல கான்டாக்ட் வர ஏதோ ஒரு விஷயமோ ஒத்துக்காத போது தான் இது மாதிரி வரும். ஆனால் மோர் தென் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் இருக்கும்போது என்ன பிரச்சனைனா வெளியே இருந்து வர கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாயிடும். ஸோ பாடியில் எந்த ரீசனுமே இல்லாமலே உங்களோட இம்யூனிட்டி வந்து சேட்டை பண்ணலாம். ஸோ இம்யூனிட்டி வந்து எப்படா யாரடா சண்டைக்கு வருவாங்கங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை வெளியே இருந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் உள்ளே கொடுக்கும்போது ஆப்வியஸாக அது ஜம்பி ஆகிட்டு அதோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறதுனால வர்றது தான். ஸோ லாங் டேர்ம் பெனிஃபிட், லாங் டேர்மாக எதுவும் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது. வர்ற சமயம் என்ன நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வர்ற சமயத்தில் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து. ஓகே சந்திரசேகர், உங்க क्वेश्चन அப்படியே ஷார்ட்டா கேட்டு முடிச்சிடுங்க பார்க்கலாம். கண்டிப்பா மேம், இந்த தலையில இந்த பொடுகு அப்படிங்கறது வருது, செதில் வருது அப்படின்னா அந்த பொடுகுக்கும் சொரியாசிஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் பொடுகுக்கு என்ன இருக்கு, இதை பத்தி சொல்லுங்களேன். ஓகே. ஸோ நம்ம முன்னாடி பேசணும் ஆக்சுவலாக இதை பற்றியும். ஸோ ரொம்ப தட்டையாக வருது. நீங்கள் ப்ராப்பராக அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூவில் கீடகணசோல்லாம் போட்டு பத்தலை கேட்கலை, அந்த பட்சத்தில் இருக்கிறது ஆப்வியஸாக டயக்னோசிஸ் வந்து நார்மலான டேண்ட்ரஃபாக இருக்காது. அதையும் தாண்டி வேறு விஷயமா இருக்கலாம். ஸ்கேல்ப் சொரியாசிஸுங்கிறது ஒரு பக்கா டெர்மட்டாலஜிக்கல் என்டிட்டி. நம்ம நார்மலாக ட்ரை ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட முடியாது. இப்போ நீங்கள் நார்மல் டேண்ட்ரஃப் ஷாம்பூ கீட்டகனசோல் நீங்கள் போட்டுக்கலாம், அது நான் ஓகேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஸ்கேல்ப் சொரியாசிஸுங்கிறது ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட, எக்ஸ்பர்ட்டோட ஃபாலோஅப்போட பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ஆக்சுவலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 1 மணி நேரம் போனதே எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். டாக்டர், நீங்கள் ஜென்ரிக்காக சில விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, தவிர்க்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? ஓகே. ஸோ இப்போ எப்படி ஒரு காய்ச்சல், சளி அப்படின்னா நம்ம டாக்டரை பார்த்துக்கிறோமோ, ஒரு டோலோ 650யோடு நிறுத்திக்கிட்டு நம்ம எப்படி டாக்டரை பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்கின்னும் வந்து ஒரு ஆர்கன் தான். இன்ஃபேக்ட் ஸ்கின்னு தான் லார்ஜஸ்ட் ஆர்கன் நம்ம பாடியில். ஸோ நம்மளாக என்னத்தையாவது ஒரு இதை கடையிலேருந்து வாங்கி போடுறதுக்கு பதிலாக எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் எடுத்துகிட்டு ப்ராப்பராக குவாலிஃபைடான டாக்டர்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்கின்னை ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கின்னே உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வணக்கம் போடும். ஸோ செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க.
அண்ட் ஸ்கின் க்ளோக்காகன்னு நிறைய ஓடிசி மெடிசன்ஸு சீரம்ஸு அதெல்லாம் போடுறத தாண்டி ஸ்கின் இஸ் ஆல்சோ அன் ஆர்கன். ஸோ நம்ம எப்படி நம்மளோட மிச்ச ஆர்கன் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறோமோ ஸ்கின்னுக்கும் அதுதான் தேவை. இந்த ஆர்கன் வெளியே தெரியுதுங்கிறதுக்காக என்னதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம கிட்னிக்கு ஒன்று நல்லதுன்னா அதுக்காக அதை எடுத்துலாம் நம்ம எதுவும் தெரியாமல் நம்ம பண்ணிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால ப்ராப்பரான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட பண்ணிக்கோங்க. லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்லி நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல், டயட்டு, ஸ்லீப்பு, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணும்போது ஸ்கின் கேருங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். சூப்பர் டாக்டர். ஆக்சுவலி ரொம்ப தெளிவாக நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, நான் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, ரொம்ப தெளிவாக எந்த ஒரு எக்ஸாசரேஷன் இல்லாமல் ரொம்ப பயமுறுத்தாமல் நிறைய பதில்களை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தோல் பிரச்சனை சீர் செய்வது குறித்து தோல் மருத்துவர் சிவசங்கரி ஜெய்சங்கர் மேம் கூட தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம நிலையத்திற்கு வந்து நேயர்களோட டவுட்ஸையும் எங்களோட டவுட்ஸையும் தீர்த்து வச்சதுக்கு, கிளாரிஃபை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். மீண்டும் நேயர்களே உங்களை 4:02 அகைன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். இது 101.4.